வாங்க சூலக்கல் மாரியம்மன் தேர் பார்க்க போகலாம். போனது என்னமோ தேர் திருவிழாவில் வந்துட்டு செகண்ட் டே போனோம். வீடியோ அப்லோட் பண்ணதான் லேட்டாக பண்ணுறேங்க, சாரி. வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லைங்க, அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் வந்துட்டு செகண்ட் நாள் வந்துட்டு தேர் இழுப்பாங்களே அப்போ தான் போனோம். எங்கள் ஊர் வழியாக போயிட்டு தங்கச்சி குழந்தைலாம் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் வழியாக போய் அதுக்கப்புறம் போனோம். சூலக்கல் வந்து அதுக்கப்புறம் பக்கம்தான். நாங்கள் இந்த வழியாக போனாலும் ஷார்ட்கட்டில் வந்துட்டு பக்கம் பாருங்கள். இது தான் எங்கள் ஊர் என்ட்ரன்ஸ். முத்துமலையான்ற கோயில் தெரியுங்களா உங்களுக்கு? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோயில் வந்துட்டு அந்த ரோடு, எங்கள் ஊர் வந்துட்டு இந்த ரோடு வரும். நாங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தாங்க நாங்கள் போகும்போதே. அப்புறம் கிளம்பி குட்டீஸ்லாம் வந்துட்டு ஆட்டோவில் போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு பைக்கில் போகிறோம். சாஸ்தா குட்டியுமே வந்துட்டு ஆட்டோ பார்த்தோன்னே அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. தங்கச்சியுமே சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் கூட பயந்து அழுவா அப்படின்னு நினச்சேன் நான் இல்லாமல் போனதுக்கு. ஆனால் சாஸ்தா குட்டியில் ஜாலியாக போயிட்டாங்க. கூட்டம் பாருங்கள், இந்த இடத்துலேயே வந்துட்டு கோயிலில் வந்துட்டு நிறையா கூட்டம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். கூட்டம் எப்படியும் வந்துடும்னு சொல்லிட்டு சரி முன்னாடி வரணும்னா கொஞ்சம் சாமி கூடி நிம்மதியாக பார்க்கலாம், கூட்டம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு நடந்து போய்கிட்டுருக்கோம். இதான் வந்துட்டு பின்னாடி கோயில் வந்துட்டு பின்னாடி போகும்போது நிறைய கடையெல்லாம் இருந்தாங்க. குழந்தைகள வந்துட்டு அங்கேயும் காமிக்காமல் நேராக ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு இடையில வந்துட்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நந்தினின்னு சொல்லிட்டு குழந்தை எடுத்துகிட்டு அவங்களும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு எதிர்ச்சியாக பார்த்துட்டு அவள் தான் சத்தம் போட்டு பேசினா. அவகிட்ட பேசிட்டு குழந்தைகிட்டே கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சிட்டு அப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அந்த கோயில் வந்துட்டு நிறையா வந்துட்டு வேண்டுதெல்லாம் வைப்பாங்க. அவங்களுக்கு எது இஷ்டமோ எது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேண்டிலாம் வைப்பாங்க. பயங்கர சக்தி வாய்ந்த அம்மனுங்க. கூட்டம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க. நாங்களே போய் வந்துட்டு 2-3 டைம் போயிருக்கோம். அப்புறம் சரி நோம்பிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர் அன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு செகண்ட் நாள் வந்துட்டு தேருக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு போகலாம், சாமி பார்க்கல போகலான்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. உப்பு வாங்கி சாமிக்கு வந்துட்டு போடுவாங்க. அதுவுமே ஒரு சாஸ்திரம், அது என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே வாங்கி வந்து எல்லாருமே போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து வாங்கலை. அந்த உப்பையுமே எடுத்து போட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கூட்டம் நிறையா இருந்துச்சு. சரி வந்துட்டு என்ட்ரன்ஸில் போய் பார்த்தோம், கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. சரி வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கலாம். குழந்தைகளே வச்சுட்டு போகிறோம், அதனால் வந்துட்டு இந்த கூட்டத்தில் வந்து நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு விளக்கு போடலான்னு சொல்லிட்டு விளக்கு வாங்கியிருந்தேங்க. போய் விளக்க போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையும் வாங்கிட்டு க்யூவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் முன்னாடி போகிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி குழந்தைங்க தாங்க எனக்கு தெரியாமையே முன்னாடி போயிட்டு க்யூவில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் போனோம். இந்த சைடில் பாருங்கள் நிறையா வந்துட்டு சிலை வச்சுருப்பாங்க. குதிரை ஒவ்வொருத்தரும் வந்துட்டு சொல்லி வந்துட்டு செஞ்சு வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இஷ்டம், இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பண்ணுவாங்க. நிறைய ஒரு இது இருக்குங்க அந்த கோயில் பற்றி எனக்கு தெரியல, ஒரு சிலது மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த உப்பு வாங்கி கொட்டுறது, அப்புறம் வந்துட்டு மாரியாத்தா வருதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்துட்டு வந்தால் வந்து அது முடிச்சதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. அப்படி கும்பிட்டு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. நிறையா இருக்குது, எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். கூட்டம் பாருங்கள், இப்போவே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ளே இந்த கூட்டம், வெளியில் இதை விட இருக்கும். நாங்கள் வந்துட்டு உள்ளேலாம் சாமியெல்லாம் கும்பிட்டு போயிடலாம். திருப்பி வெளியே போயிட்டா உள்ளே வந்துட்டு சாமி கும்பிட்ற கொஞ்சம் கூட்டமாகிருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா சாமியுமே கும்பிட்டு போயிட்டோம். பாருங்கள் தொட்டிலெல்லாம் கட்டி விட்ருக்காங்க. இந்த மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்க, குழந்தையெல்லாம் இல்லாமல் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு வேண்டி தொட்டில் கட்டி விடுவாங்க, வளையல் கட்டி விடுவாங்க. அவங்களுக்கு எது நடக்கலையோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வந்தோம். ஓரளவுக்கு கூட்டம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் தேர் வந்துட்டு இழுக்க ஆரம்பிப்பாங்க. கோயிலுக்கு பின்னாடி தான் தேர் நிற்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் தேருமே அந்த லாஸ்ட்டில் போய் பார்க்கல. சரி இந்த வழியாக வரட்டும், கோயிலுக்கு பின்னாடி வரும், அப்போ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் போகணுன்னே எங்கள் வீட்டுக்காரும் பாப்பாவும் வந்துட்டு வண்டி நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க, நாங்கள் ஒரு பக்கம் போயிட்டோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை சொல்லியிருந்தானுங்க, அவள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கொஞ்சம் நேரம் போய் ஒரு 1/4 மணி நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தேர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போலையே போய் பார்த்தோம், கொஞ்சம் கூட்டமாக இருக்குதுன்னு திருப்பி வந்துட்டோம். சரி ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
க்யூவில் அப்ளை போகும்போது நிறைய க்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது யாரும் இல்லை. சரி ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்கி தயிர் சாப்பாடு தான் நல்லா கொள்ள கொள்ளன்னு நல்லா செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு எல்லாருமே அங்கங்கே எங்கெங்கே இடக்கிடக்குமோ அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. வேறு வழியே இல்லை, கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், குட்டி தம்பி ஒரு பாட்டி வந்தாங்க. பாட்டி வந்து சாப்பிட்லேன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தாங்க. மிரட்டினாங்கன்னா சும்மா வந்துட்டு விளையாட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாஸ்து குட்டியுமே பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், நைட்டு ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேர் வந்துட்டு கோயிலுக்கு பின்னாடி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரி அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இந்த வழியாக கிளம்பியாச்சு. ஓரளவுக்கு இருட்டாக இருக்கும்போதே தேர் வந்துட்டு பின்னாடி வழியாக வந்தாச்சு. தேர் கூட்டம்னு சொல்கிறது உண்மையாக தானே இருக்குது. யார் நிற்கிறாங்க யார் நிற்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. குழந்தைகள கை பிடிச்சிட்டே தாங்க வந்தேங்க. ஜமாப்பெலாம் அடித்தாங்க. பாரதி வந்துட்டு எனக்கு வந்துட்டு வளையல் வாங்கி கொடுத்தா. எனக்கு தெரியும், நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். எப்போ போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. பாப்பா போய் வாங்கிட்டு வந்துட்டான். பாருங்கள் சாமியை பயங்கரமாக அலங்காரம் பண்ணி தேரே பார்க்குறக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி நல்லா கும்பிட்டு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேண்டிகிட்டு அங்கேயே நின்று சாமிக்கு வேண்டிட்டு வீடியோ கூட எடுக்க முடியல. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு ஒரு சைஸாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. கயிறு வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது. அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அது ஒரு சைடில் போயிட்டு இந்த சைடு வந்தாங்க. அதனால் குழந்தைகளெலாம் முன்னாடி வந்து நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளி நிற்க சொல்லிட்டாங்க. நாங்களுமே உள்ளே வந்துட்டோம். தூரியாட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவங்க வந்துட்டு குழந்தைங்க போனதுலேருந்து கேட்டிருந்தாங்க. நாங்கள் தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட்டமும் ஆயிடுச்சு. சரி வந்ததுக்காக குழந்தைகளே கூப்பிட்டு போய் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் வாணிக்குட்டியும் வந்துட்டு இந்த ஜம்பிங்கில் இருக்குல்ல விளையாடுறதாங்க. சாஸ்திர குட்டியும் மோகித்துமே வந்துட்டு பைக்கில் வந்துட்டு அதில் விளையாண்டுருந்தாங்க. மோகித் வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. சாஸ்திர குட்டி தான் அழுவான்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு மோகித் தான் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்து ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாமியுமே எடுத்துகிட்டு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும் போது நைட்டு ஒரு 8 8:30 ஆயிடுச்சு. எப்படியோ வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாஸ்திர குட்டி வந்துட்டு எப்படி வந்துட்டு போகும்போதே கேட்டால் நாங்கள் வந்துட்டு அது இதுன்னு சமாளிச்சுட்டு வந்துட்டு காரை வாங்கி கொடுக்கல. சரி போகும்போது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பார்க் பண்ணுறதுவே கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. அங்கேருந்து வந்து நடந்து வந்து பார்க் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு மெயின் ரோட்டில் தான் வந்தோம். போகும்போது ஷார்ட்கட்டில் போனோம், வரும்போது வந்து மெயின் ரோட்லேயே வந்துவிட்டோம். ஏன்னா நைட் நேரத்தில் வந்துட்டு குழந்தைகள் கூப்பிட்டு ஷார்ட்கட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேயே வந்துவிட்டோம். வர வழியே எங்கள் ஊர்லேயுமே வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஊரில் கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. அங்கேயுமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. சாஸ்திர குட்டி வந்துட்டு அந்த லாரியை வந்துட்டு கீழேயே வைக்கல, எடுத்து எடுத்து பார்த்துட்டு எப்படி எப்படி பிரித்து வேயலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. நான் கொஞ்சம் ரப்பர் பேண்ட்லாம் போட்டு சுற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நானும். ஏன்னா விட்டால் அந்த சக்கரத்தெலாம் வந்துட்டு கழட்டி எரிஞ்சிருவா டக்குன்னு. அதனால் ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். அவனும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்காது, என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதனால் சரி இந்த வாட்டி ரப்பர் பேண்ட் போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.